என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மனோதைரியம் எப்பவுமே இருக்கு. ஆனா தைரியம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக வருஷம் முழுக்க சோதிச்சு பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் நடந்துகிட்டு இருக்கு. என்னைக்கு இந்த அஷ்டமச்சனி ஆரம்பிச்சு பத்தாக்குறைக்கு ராகு கேதும் ராசிக்குள்ள வந்ததோ, எவ்வளவு பெரிய யோக ஜாதகமாக இருந்தாலும் இப்போதைக்கு அது சோதனை காலமாகத்தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில இந்த மாதம் இனி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது? வணக்கம் சுவேல் என்பதை 2026 ஜூலை மாத கிரக அமைப்புகளின்படி சிம்ம ராசிக்கான பலன்கள். ஜூலை மாத கிரக அமைப்புகளை பார்க்கும்போது ரொம்ப மந்தமான நிலைகளில் தான் காணப்படுது. அதாவது இப்போ மனுஷங்க எல்லாருமே ரொம்ப சலிப்படையக்கூடிய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ கிரகங்களே பார்த்திங்கன்னா ரொம்ப சலிப்படையக்கூடிய நிலைகளில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் ஜூலை மாதத்தை பொறுத்தவரையும் ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவும் இருக்காது, ரொம்ப நெகட்டிவாக சொல்கிறதுக்கும் எதுவும் இருக்காது. கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்திங்கன்னா இக்கரை கக்கரை பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளாக தான் இருக்கும். அப்புறம் இந்த மாதம் பொதுவான அமைப்புகளை பார்க்கும் பொழுது அரசாங்கம் அரசியல் தொடர்புடைய விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகள் மாறி வரும். ஒரு நல்ல மாற்றங்களை அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் பார்க்க முடியும். அதற்கான ஆரம்ப காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். அதே போல் இந்த ஃபினான்சியல் சார்ந்த விஷயங்களையும் பார்த்திங்கன்னா சில நல்ல விஷயங்கள் மாறி வரும். அதாவது உலகிய நிதிநிலை சார்ந்த விஷயங்கள் கூட ஒரு நல்ல நிலையை நோக்கி மாற ஆரம்பிக்கும். ஆல்ரெடி உலகளாவிய வகையிலே நிறைய பொருளாதார சிக்கல்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது. இதெல்லாம் மாற்றுறதுக்கான ஏதாவது புதிய விஷயங்களை கொண்டு வருவாங்க. அதனால் பொதுவான வகையில் இந்த அரசு மற்றும் அரசியல் சார்ந்த மற்றும் நிதிநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றங்களை நோக்கி இந்த மாதம் ஆரம்பிக்கும். மற்ற விஷயங்கள் எல்லாமே வழக்கமான அமைப்புகள் தான். பருவநிலை மாற்றம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காற்றின் தன்மை மற்றும் நீரின் தன்மையில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாகும். அதே நேரம் நிலம் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். சில இடங்களில் இந்த நிலநடுக்கம் ஏற்படுறது, நிலச்சரிவுகள் ஏற்படுறது, அல்லது இந்த நிலம் சார்ந்த வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வருவது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாதம் பார்க்கலாம். அதனால் இந்த பூமி நிலம் தொடர்புடைய எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் கவனமாகவே செயல்படணும். அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லையும் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பொதுவாகவே இந்த உடல்நலம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கொஞ்சம் பலவீனமாகவே காணப்படும். அதனால் ஏதாவது நோய் தொற்றுகள் மாதிரியான சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆகாது, பட் இருந்தாலும் அது தொந்தரவுகளாக இருக்கும். அதனால் இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லும் பொதுவாகவே மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த மாதம் நல்லது. அப்புறம் இந்த ஆன்மீகம் மற்றும் அறிவியல் சார்ந்த துறைகள் இருப்பவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது எப்போவுமே ரொம்ப டீப்பாக யோசிச்சுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்புறம் சிம்ம ராசிக்கு இந்த மாதத்தினுடைய அமைப்புன்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 11ஆம் இடத்துல மாதத்தின் 30 சஞ்சாரம் செய்வாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க. ராசியில் ஏற்கனவே கேது இருக்குது. இந்த மாதம் உங்கள் ராசியில் சுக்கிரனும் கூட இணையிறாங்க. என்னதான் சிம்ம ராசிக்கு இந்த அஷ்டமச்சனியும் ராகுகேதுக்களுடைய தொந்தரவுகளும் இருந்தாலும் இந்த மாத கிரகங்களுடைய மாற்றங்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படியோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஒத்துழைப்பை கொடுத்துட்டு தான் இருக்குது. அதனால தான் ரொம்ப பெரிய அளவில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதை சமாளிக்கக்கூடிய, அதை பக்குவமாக மாற்றக்கூடிய அந்த மனோநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க பெற்றது. அதாவது பெரும்பாலும் பல பிரச்சனைகள் வரும்போது அதை புலம்பிட்டு அப்படியே விட்டுடுவாங்க, எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் சிம்ம ராசியின் நிலை அப்படி இல்லை. என்னதான் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிற ஒரு பக்கம் வந்துட்டு போயிட்டு இருந்தாலும் அது சார்ந்த முயற்சிகள் அப்படிங்கிறது அவங்ககிட்ட எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் சமீப காலத்தில் இந்த சிம்ம ராசியினுடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல. குறிப்பாக இந்த மாத கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்படியோ கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதத்தினுடைய அமைப்பும் கிட்டத்தட்ட உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே வேலை செய்யுது. குறிப்பாக சிம்ம ராசிக்காரங்க ரொம்பவுமே சுறுசுறுப்பாகவும் கலகலப்பாகவும் இந்த மாதம் காணப்பட்டு வருவீங்க. கிட்டத்தட்ட வெளியில் தான் சிரிக்கிறேன், உள்ளுக்குள்ளே அழுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கதை தான். ஆனாலும்
சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலை அப்படிங்கிறது காணப்படுது. அதனால் சிம்ம ராசிக்காரர் கொஞ்சம் கலகலப்பான நிலைகள் இருந்துட்டு வருவீங்க. மனசில் எப்போவுமே ஒரு தைரியம், தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் சுகப்பிரியராக அல்லது சொகுசு பிரியராக இருப்பீங்க. ரொம்ப அறக்க பறக்க வேலை செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் எப்போவுமே இருப்பீங்க. நடக்கிறது நடக்கட்டும், எவ்வளோ தூரம் போகுமோ போகட்டும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க முழுக்க முழுக்க. அதனால் ரொம்ப பெருசாக டென்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. ஒரு ரிலாக்ஸ் மோடில் தான் இருப்பீங்க. குறிப்பாக பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். நிறைய சுப காரியங்கள் ஈடுபடக்கூடிய அமைப்புகள், விருந்துகளில் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ தனிப்பட்ட முறையில் சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப இந்த அலைச்சல் இல்லாமல், டென்ஷன் இல்லாமல், வேலை பளு போன்ற விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒரு ரிலாக்ஸ் மோடை நோக்கி நகரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது. சிலருக்கெல்லாம் இந்த ஆன்மீக சிந்தனைகளில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். கவனமாக கேளுங்க, சிந்தனைகளில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். சில ஆன்மீக விஷயங்கள் அல்லது ஆன்மீக காரியங்களை பற்றி யோசிச்சுட்டு வருவீங்க. குடும்ப வாழ்க்கை இந்த மாதம் ஓகே தான், பெருசாக தொல்லைகள் இல்லை. எதுவாக இருந்தாலும் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே சமாளித்து போகக்கூடிய நிலைகள் இருக்குது. பட் வழக்கமான அந்த குடும்ப அமைப்புகளில் வரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது தொடர்கதியாகத்தான் இருக்கும். கொஞ்சம் அழுத்தம் தரக்கூடிய விஷயங்கள் அழுத்தமாகத்தான் இருக்கும். ஆனால் ரொம்ப பெரிய விஷயங்களை இதை எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு வழக்கமான விஷயங்கள் தான். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. பெற்றோர்கள் வகையில் சில விஷயங்கள், காரியங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். குறிப்பாக இந்த மாதம் பெற்றோர்களுடைய காரியங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்துக்கிட்டு வருவீங்க. அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துட்டும் வர செய்வீங்க. பட் பெற்றோர்கள் வகையில் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க. ஏன்னா முன்னுக்கு பின் முரண்பாடான கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது பெற்றோர்கள் வகையில் அதிகரிக்கும். ஸோ இந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன சின்ன சங்கடங்களை பெருசுபடுத்தாமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் என்பதே உண்டு. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப சாதகமாகவே இருக்குது. உடன்பிறப்புகள் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அவங்க வகையில் விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சுமூகமாகவே இருக்கும். திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது வழக்கமான நிலைகள் தான். பட் இருந்தாலும் இந்த மாதம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதனால் கணவன் மனைவி உறவுகளுக்கு கொஞ்சம் அனுசரணையான நிலைகளையே எதிர்பார்க்கலாம். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. குழந்தைகள் வகையில் விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே ஒரு சுமூகமான நிலைகளே இருக்கும். கொஞ்சம் விரயங்கள், செலவுகள் அதிகமாக இருக்கலாம். இருந்தாலும் குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்கான வழிகளை நோக்கி போய்கிட்டு இருக்கிறதுனால எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற கான்செப்ட் பிரகாரம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சிம்மராசிக்காரர்கள் நல்ல முறையில் கை கொடுத்துட்டு இருக்கும். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள், முயற்சியின் அடிப்படையில் நற்பலன்கள் பார்க்கக்கூடிய மாதம் இது. ஏன்னா ராசியிலிருந்து ராகு கேதுக்குள் தொந்தரவு இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாத சூழல் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. காதல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். இக்கடை கக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி ஒன்று சரியாக இருந்தால் இன்னொன்று சரியில்லை அப்படிங்கிற மனசலிப்புகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் திருமண விஷயங்கள், புத்திரபாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அளவான நிலைகளில் தான் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ரொம்ப பெரிய அளவில் தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்கிறதுல முயற்சியை மட்டும் கைவிடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் என்ன தான் உழைச்சாலும் உழைப்புக்கேற்ற பயன் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். அதாவது நமக்கு நல்லதே நடந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது நல்லதில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. சில நேரங்களில் சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்க முடியாத அப்படி ஒரு குழப்ப இருக்கும். ஸோ அதனால் மாணவர்கள் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிக்கிறது நல்லது. எதிலும் அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக தான் இருக்கும். முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் இருக்கிறது நல்லது. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சாதகமாகவே இருக்கும். ஆரம்பத்தில் சொன்ன சிம்மராசிக்காரங்க ஒரு ரிலாக்ஸ் மோடை நோக்கி நகருவாங்க அப்படின்னு. ஆனால் காரியம்னு வரும்பொழுது காரியத்தில் கருத்தாக இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதம் தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த உங்களுடைய ஜீவன அமைப்புகளில் சிம்மராசிக்காரங்க மும்முரமாக செயல்படுங்க. ஒரு பக்கம் உங்களுடைய மனமாக கொஞ்சம் நிம்மதியாக, பொறுமையாக, அமைதியாக, பொழுதுபோக்காக அப்படியே போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ஆனால் அதே நேரம் ஒரு வேலை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா, வேலைன்னு வந்தால் வெள்ளக்கார அப்படிங்கிற மாதிரி ரொம்ப துரிதமாக ஆற்றலோடு செயல்படவும் செய்வீங்க. ஸோ அதனால் இந்த மாதம் உங்களுக்கு தொழில், வேலை, உத்தியோகமாக சில சாதகமான அமைப்புகள் என்பது இருக்குது. பெருசாக தொல்லைகள் இல்லை. சிலருக்கு வேலை பளு அப்படிங்கிறது கூடலாம். அதுவும் உங்களுக்கு சாதகமான வகையிலே இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் கஷ்டப்பட்டது வீண் போகலை அப்படிங்கிற நிலைகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பட் என்னென்னா
அவசரம் மட்டும் படாதீங்க. சில நேரங்களில் டென்ஷன் அப்படிங்கிற நிலைகள் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும். குறிப்பாக வேலை செய்யக்கூடிய இடங்களில் சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாக இருக்கலாம். காரணம் இந்த ராகு கேதுக்கள் மற்றும் சனியினுடைய அமைப்பு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆனாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கிறதுனால எரிரத்தியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி சில விஷயங்களில் ஈடுபடாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய கெரியர் ரிலேட்டடான எல்லா விஷயங்களுமே சாதகமாக இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாகவே இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. எப்போ அஷ்டமச்சனி ஆரம்பிச்சதோ அப்போ இருந்தே இந்த காசு பண்ண விஷயங்கள் அப்படிங்கிறது கையில் பெரிய அளவில் தடைகளாகவே இருந்துக்கிட்டு வருது. இப்போ இந்த குருவனுடைய மாற்றம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதாவது சுப செலவுகளை அதிகம் ஏற்படுத்தும். ஸோ செலவுகள் ஏற்படுத்துது அப்படிங்கிறனால அங்கே சில வரவுகள் இருந்தாலும் செலவு செய்ய முடியும் அப்படிங்கிற அமைப்புகளில் சில பொருள் வரவுகள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டங்கள் சிம்மராசிக்காரங்கள் கை கொடுக்கும். ஸோ செலவுகளுக்கேற்ற வரவுகளும் உண்டாகிறதுனால பொருளாதார நிலை அப்படிங்கிறது சமாளிக்கக்கூடிய அமைப்புகளாகவே இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வுகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு வருவீங்க. ஓவராலாக சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கடந்த சில மாதங்களெல்லாம் ஒப்பிடும்போது இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாகவே உங்களுக்கு இருக்குது. காரியத்தில் மட்டும் அவசரம் வேணால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. மற்றபடி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.